கதைப்போமா சேனலுக்கு உங்களை நண்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கதையோட பேர் காத்திருக்கிறேன். இதை எழுதியிருக்கிறவர் சுபா அவர்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்ற பகுதியில் சிஎம் அப்படிங்கிறது சந்திரமோகன் தானா அப்படிங்கிறத பரமேஸ்வர் கண்டுபிடிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதையை தொடர்ந்து பயணிப்போம். சந்திரமோகன் காப்பி குடிச்சு விட்டு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வர்றாரு. அவர் மோட்டார் சைக்கிளை தொட்டு கொண்டு 2 போலீஸாங்க நின்றுட்டுருக்காங்க. சந்திரமோகன் பதறாமல் அவங்க கிட்ட போய் கொஞ்சம் நகர்ந்துக்குறோங்க, நான் வண்டியை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வண்டி உன்னுடையதா? ஆமாம். உடனே கான்ஸ்டபிளும் அவன் பின் கழுத்தில் கையை வச்சு சட்டையை காலார பற்றி உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கோம் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க. கிருஷ்ணதாஸ் இமைகையை திறந்ததும் அவனுக்கு நெருக்கத்தில் கொண்டு வந்து நிற்கப்பட்ட அவனை பார்த்ததும் சந்திரமோகன், கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கு முன்பு என்னால் சிறைக்கு அவன் அனுப்பப்பட்ட சந்திரமோகன். சார், காலையில் பீச்சில் உங்களை தாக்கியது இவன்தானா? பார்த்து சொல்லுங்க. கிருஷ்ணதாஸ் படுத்திருந்த கோணத்திலிருந்து பார்த்ததும் பளிச்சென்று அடையாளம் புரிந்தது. இவன்தான், இவன்தான் என்று சொன்னதும் சந்திரமோகன் பின் தலையில் சற்றென்று போலீசார் அடித்தனர். இங்கே அடுக்காதீங்க என்று குரல் வந்தது. திரும்பினால் டிஏஜி கஜேந்திரன். அவனை தனி ரூமுக்கு இழுத்து வாங்க. வெயிட், என்னை எதுக்கு அடிக்கிறீங்க? என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா என்று சந்திரமோகன் கூறியதும், தனி அறைக்கு வாங்க பிரதர் என்று கர்ஜித்தார் கஜேந்திரன். காவல் நிலையம் விசாரணைக்கென்றே ஒதுக்கப்பட்ட பல நாள் பயன்படுத்தப்படாத தனி அறை அது. பழைய காற்றின் வாசம் நிறைந்திருந்தது. சந்திரமோகன் தரையில் எரியப்பட்டான். போலீசார் பூட்ஸ் காலில் அவனை விழாவில் உதைத்தனர். அடுத்த உதையிலிருந்து தப்பித்த சந்திரமோகன் வேகமாக எழுந்தான். என்ன காரணம் இல்லாமல் தாக்க முடியாது, அப்புறம் என் வக்கீலுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதோ பாருடா என்றார் கஜேந்திரன் நக்கலாக. அருகில் அவன் கன்னத்தில் பொறி பறக்க இன்னொரு அடி அடித்தார். காலையில் கடற்கரையில் கிருஷ்ணதாஸ் வாக்கிங் போகும்போது அவர் மீது தாக்குதல் நடத்தினாயே, அந்த காரணம் போதுமா? இன்று காலையிலையா? சந்திரமோகன் தன் உதட்டோரத்து இரத்த துளிகளை துடைத்து கொண்டே, இன்று காலையில் நான் கடற்கரை பக்கமே போகவில்லையே, என் வக்கீல் வீட்டில் அல்லவா இருந்தேன். என்னடா வக்கீலா? வக்கீல் என்று பூச்சி காட்டுகிறாயா? உனக்கு எவன்டா வக்கீலு? மிஸ்டர் பரமேஸ்வர், பிரபல கிரிமினல் அட்வொகேட். என்னது பரமேஸ்வரா? அவரும் சேர்ந்துதான் உன்னை தள்ள போகிறார். பரமேஸ்வர் இவனுடைய வக்கீலாம். அவனுடைய ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா உனக்கு? தெரியும். அவருக்கு ஒரு சிகரெட் வாங்கி தர கூட உனக்கு அருகதை இல்லை. நீங்கள் பரமேஸ்வரரை கூப்பிடுங்கள். அவர் எனக்காக ஆஜராவாரா மாட்டாரா என்று நானே கேட்கிறேன். சந்திரமோகன் நிதானமான குரலில் சொன்னான். டிஏஜி கஜேந்திரன் ஏளனமாக புன்னகையுடன் அங்கிருந்த தொலைபேசியை பயன்படுத்தினார். பரமேஸ்வர் எங்கிருக்கிறாய்? காரில். பரமேஸ்வர் ஆஸ்பத்திரிக்கு வந்து கொண்டிருப்பதாக சொன்னான். சிஎம் என்கிற சந்திரமோகன் என்கிற அயோக்கியனை நாங்கள் பிடித்திருக்கிறோம். அவனுக்கு உன்னுடன் பேச வேண்டுமாம். கொடு கஜா. ஏய் இங்கே வா, பேசு என்று டிஏஜி ரிசீவரை நீட்ட அதை நோக்கி சந்திரமோகன் உன்னிழ்த்து தள்ளப்பட்டான். சந்திரமோகன் ரிசீவரை வாங்கினான். வணக்கம் என்றான் கனத்த குரலில். என்ன பிரதர், சௌக்கியமா? நெருப்போடு விளையாடி விட்டாய் என்றேனே, இப்போது அர்த்தம் புரிகிறதா? கிருஷ்ணதாஸை அடித்திருக்கிறாய், கஞ்சா கடத்தியிருக்கிறாய், இன்னும் என்னென்ன குற்றங்கள் உன் மீது சுமத்தப்பட போகிறேன் என்று தெரியுமா? என்னை பிடிக்காதவர்கள் யாராவது என் மீது இப்படி குற்றம் சுமத்தலாம். ஆனால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? எப்படிப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்தும் என்னை வெளிக்கொண்டு வர உங்களைப் போல் ஒரு அபாரமான அட்வொகேட் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நானா உனக்காக வாதாடுவேனா என்று யார் சொன்னது? நீங்கள்தான். இன்று காலை உங்கள் வீட்டிற்கு நான் வந்திருந்த போது சொன்னீர்களே. என் வீட்டிற்கா? என்ன பிதற்றுகிறாய்? அதற்குள் மறந்து விட்டீர்களா? நான், நீங்கள், அபிதா 3 பேரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தமே. அபிதாவை வேண்டுமானால் கேளுங்கள். அபிதாவா? அவள் பெயரை ஏன் இழுக்கிறாய்? அபிதாவுடன் பேசிவிட்டு என்னுடன் பேசுங்கள் என்று ரிசீவரை வைத்தான் சந்திரமோகன். பரமேஸ்வரின் உடல் படபடவென்று நடுங்கியது. அபிதாவை கடத்துவதாக முந்தைய இரவு வந்த தொலைபேசி மிரட்டலை மறந்துவிட்டாரே. பரபரப்பாக கிளம்பும் அவசரத்தில் அபிதாவை கூப்பிட்டு மறுபடியும் எச்சரிக்கை கூட மறந்துவிட்டேரே. பரமேஸ்வர் காரை ஓரமாக நிறுத்தி சொன்னான். செல்போனில் மனைவியை கூப்பிட்டார். அபிதாவை கூப்பிடு என்றார். அபிதா தான் விடிய காலையிலேயே டென்னிஸ்க்கு கிளம்பி விட்டாளே. என்னது, டென்னிஸ்க்கு கிளம்பிட்டாளா?
பரமேஸ்வரன் குரல் கோபத்தில் குறைத்தது. என்னிடம் ஏன் சொல்லவில்லை? எங்கேயும் போக வேண்டாம் என்றேனே. நீங்கள் தான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். தூங்கத்தானே தூங்கினேன், செத்தா போயிட்டேன். தொடர்பை துண்டித்தான் கோபமாக. டிரைவர் முன் இவ்வளவு பதட்டம் அடைந்ததை நினைத்து அவமானமாய் உணர்ந்தார் பரமேஸ்வர். ஏன் இப்படி அவசரப்பட்டு என் பொறுமையை விட்டுவிட்டேன்? அபிதாவிற்கு ஒரு செல்போன் இருக்கிறதே, கூப்பிட்டு டென்னிஸ் கோர்ட்டில் இருப்பவளுடன் பேசிவிட்டால் போயிற்று. அபிதாவின் எண்ணை டயல் செய்தார் பரமேஸ்வர். எதிர்முனையில் போன் ஒலித்தது. தொடர்ந்து ஒலித்துவிட, அபிதா சீக்கிரம் எடு, துண்டித்து விட்டு மறுபடியும் டயல் செய்தார். இந்த முறை 3 முறை அடித்ததும் தொடர்பு உயிர் பெற்றது. அபிதா என்றான் பரபரப்பாக. அப்பா அப்பா என்றாள் நடுக்கத்துடன். அபிதா, டென்னிஸ் கோர்ட்டில் தானே இருக்கிறாய்? இல்லை டாடி, டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகும் வழியில் எவனோ என்னை கடத்திட்டான். அபிதா, ஐயோ அடிக்காதீங்க. அபிதா குரல் மறுமுனையில் அலறியதும் பரமேஸ்வரின் இதயம் தடதடத்தது. அபிதா அபிதா எங்கம்மா இருக்கிறா? பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள். டாடி, இது எந்த இடம்னே புரியல டாடி. தயவு செய்து அந்த சந்திரமோகன் சொல்லும்படி நடந்து கொள்ளுங்கள் டாடி. இல்லையென்றால் என்னை என்ன வேண்டாலும் செய்விடுவான். டேய் என்று போனின் கத்தினான் பரமேஸ்வர். முகம் முழுவதும் வியர்வையில் நனைத்துவிட, என் மகளை விட்டுடுடா. மறுமுனை தொடர்பு எந்த பதிலும் சொல்லாமல் சருட்டென்று அருந்தது. பரமேஸ்வர் தன் முகத்தை கைக்குட்டையால் அழித்து துடைத்து கொண்டான். டிரைவர், வண்டியை எடு. எங்க சார்? ஹாஸ்பிட்டலுக்கா? இல்லை, என் ஆஃபீஸுக்கு. சந்திரமோகனை போலீசார் பூட்ஸு காலால் நெம்பின. கன்னங்களிலும் நெற்றி பொட்டுகளிலும் முகவாயில் திட்டு திட்டாய் கன்றி போய் இருந்த சிவப்புகள். ஆனால் எல்லாவற்றையும் மீறி அவன் உதடுகளில் புன்னகை பூத்தது. அவனுக்காக ஜாமீன் காகிதங்களுடன் காவல் நிலையத்திற்கு வந்திருந்தார் பரமேஸ்வர். இங்கே கையெழுத்து போடு. டிஎஸ்பியின் குரல் மிரட்டலாக வந்தது. வக்கீல் சார், உங்கள் பேனாவை கொஞ்சம் இரவில் தருவீர்களா? சந்திரமோகன் நமுட்டு சிரிப்புடன் கேட்டான். பரமேஸ்வரனின் பேனாவை வாங்கி கையெழுத்திட்டான். டிஎஸ்பி பரமேஸ்வர் பக்கம் திரும்பி, பரமேஸ்வர், நீ விசாரித்ததாயே சிஎம் என்றால் யார் என்று? இவன்தான் அந்த சந்திரமோகன், நீ தேடிய சந்திரமோகன். தெரியும் என்றான். விரைப்பாக பதில் வந்தது. வக்கீல் சார், கஸ்டடியில் இருக்கும்போது என்னை அடித்து துன்புறுத்திய போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்த செக்ஷன் நம்பரின் கீழ் தண்டனை வாங்கி தரப்போகிறீர்கள்? ராஸ்கல், வெளியே வா என்றான் பரமேஸ்வர் கோபம் குறையாமல். காவல் நிலையத்திற்கு வெளியே வந்ததும் பரமேஸ்வர் தன் காரை நெருங்கினான். டிரைவர், நீ ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு போய்விடு. காரை நானே எடுத்து வருகிறேன். டிரைவர் அவரையும் சந்திரமோகனையும் மாறி மாறி பார்த்தான். காரிலிருந்து இறங்கி போனான். ஏறு என்று சந்திரமோகனை ஏற்றினாய். கை நீட்டி ஏசி சுவிட்சை தட்டினான். நீ நெருப்புடன் மறுபடியும் விளையாடுகிறாய். இருளை விளக்க நெருப்பு வேண்டி இருக்கிறது. சொல், அபிதா எங்கே? அவள் பேசினாளா? பேசினாள். அவளை இருட்டு அறையில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியா சொன்னாள்? என்னுடன் பேசும்போது அவளை உன் ஆள் பலமுறை அடித்தான். நிஜமாகவா? என்னை போலீஸ் அடித்ததை விட அதிகமாகவா அடித்தான்? என் மகள் மீது கை வைத்ததற்கு நீ எப்படியெல்லாம் பதில் சொல்லப் போகிறாய் தெரியுமா? அவள் குரல் உருமியது. என் மகளுக்கு ஏசி இல்லாமல் தூக்கமே வராது. எங்கே அடைத்து வைத்திருக்கிறாய்? உங்களுக்கு எட்டாத இடத்தில். அவளை தேடி நீங்களோ போலீஸோ அல்லது பிரைவேட் ஏஜென்சி யாரோ ஓரடி எடுத்து வைத்தாலும் நஷ்டம் அவளுக்குத்தான். நீ சொன்னபடிதான் உன்னை வெளியே கொண்டு வந்தாயிற்றே. இன்னும் என்ன? என் மகளை நான் உடனே பார்க்க வேண்டும். 4 வருடங்கள், நீண்ட வருடங்கள். நரகமாக 4 முழு வருடங்களுக்கு மேல் நான் சிறையில் கிடந்த போது என் அம்மாவும் இப்படித்தால் துடித்திருப்பாள் இல்லையா? 4 மணி நேரம் கூட ஆகவில்லை அபிதா என்னிடம் வந்து. அதற்குள் இப்படி தவித்து போகிறீர்களே. சிஎம் பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். இதில் குறுக்கில் என் மகளை ஏன் இழுக்கிறாய்? நமக்குள் இன்னும் பிரச்சனை முடியவில்லை. முடியும் வரை அவள் என் பாதுகாப்பில் இருக்கட்டும். வாட் யூ மீன்? இன்னும் 72 மணி நேரத்துக்கு நான் உங்கள் நிலையில் தான் இருக்கப் போகிறேன். நீங்கள் எங்கே போனாலும் நானும் ஒட்டிக்கொண்டே அங்கே வருவேன். என்ன உளறுகிறாய்? உங்களுக்கு வேறு வழி இல்லை. சுப்ரீம் கோர்ட் வரை நீங்கள் எனக்காக சாட்சி சொல்ல வேண்டி வரும். நீ என்னென்னமோ சொல்கிறாய். எனக்கு உடனே அபிதாவை பார்க்க வேண்டும். வாய்ப்பில்லை. அவளுடன் பேசலாம், அதுவும் என் அனுமதி இருந்தால். எனக்கு பசிக்கிறது. காலையில் சாப்பிட்ட டிஃபன் எல்லாம் போலீஸிடம் வாங்கிய அடியில் கரைந்து விட்டது. ஒரு ஹோட்டலுக்கு வண்டியை விடுங்கள். பரமேஸ்வர் பொறுமை இழந்தார். அவனை பார்த்து கையை ஓங்கினான். உன் லிமிட்டை தாண்டுகிறாய். என் சக்தி என்ன என்று மறுபடியும் பார்க்க ஆசையா? சுட்டு பொசுக்கி விடுவேன் ராஸ்கல். என் உயிர் போய்விட்டால் உன் மகள் எங்கு இருக்கிறாள் என்று எப்படி உனக்கு தெரியும்? சந்திரமோகன் சிரித்தான்.
ஏதாவது உடுப்பி ஹோட்டலுக்கு வண்டியை விடு. என் ஆட்கள் உன் கண்ணில் ஊசி ஏற்றி உண்மையை வரவழைக்க முடியும் ராஸ்கல். 4 வருடங்களில் எத்தனையோ அடிகள் உதைகள் என் உடல் மறத்து விட்டது பரமேஸ்வர் சார். சந்திரமோகன் சுவாதீனமாக கையை நீட்டி அவருடைய போனை எடுத்து எண்களை தட்டினான். ஹாய் அபி, உன் அப்பாவுடன் பேசுகிறாயா? பரமேஸ்வர் பரபரப்பாக போனை வாங்கி கொடுத்தார். அபிதா, எங்கம்மா இருக்க? எப்படி இருக்க? நீங்க சந்திரமோகன் சொல்வதை கேட்கும் வரை எனக்கு எந்த ஆபத்தும் இல்லப்பா. ப்ளீஸ் டேடி, அதை மட்டும் செஞ்சிருங்க, மறந்துடாதீங்க. உன்னை மறுபடியும் அடித்தார்களாமா? இதுவரை இல்லை டேடி. கவலைப்படாதம்மா, உன்னை இராணுவத்தை வைத்தாவது நான் மீட்டு எடுத்துடுவேன். சந்திரமோகன் வாய்விட்டு சிரித்தான். எதிர்முனை தொடர்பு அருந்துவிட்டது போல பரமேஸ்வர் ஆத்திரத்துடன் போனை அணைத்தான். எந்த ஹோட்டலில் கொட்டிக்கொள்ள வேண்டும் என்றான். சந்திரமோகன் சிரிப்பை அடக்க முடியாமல் வசந்த பவன் என்றான். கார் நகர்ந்தது. பரமேஸ்வர் அவருடைய பொண்ணான அபிதாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை காத்துருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.